ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம காலிஃப்ளவர் ஃப்ரை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்காக காலிஃப்ளவர் கட் பண்ணி எடுத்துக்கிட்டு சுடுதண்ணியில் கொஞ்சோண்டு உப்பு மஞ்சத்தூள் போட்டு கொஞ்சம் நேரம் இது பண்ணி அதை வடிகட்டி எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் சட்டியில் எண்ணெய் தேங்காய் எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு, நம்மளோட சோம்பு, கருவேப்பிலை, வெங்காயம், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ப்ளஸ் தக்காளி, வேணுன்னா நெய் போட்டுக்கோங்க. நான் கொஞ்சம் நெய் போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் உப்பு போட்டு அதை கொஞ்சம் நேரம் மூடி வச்சுருங்க. அதுக்கப்புறம் மசாலா சேர்க்கலாம். இதில் என்ன போட்டிருக்கோன்னா பெப்பர், மிளகாத்தூள், மஞ்சத்தூள், கரம் மசால் தூள், அடுத்து கொஞ்சோண்டு சிக்கன் பவுடர், கொஞ்சோண்டு மல்லித்தூள். ஓகே, கரம் மசால் தூள் நார்மலாக நம்ம வீட்லேயே பண்ணுறது தான். அதாவது இந்த பட்டை, கிராம்பு இதெல்லாம் போட்டு நம்ம பண்ணுவோம்ல, ஜீரகம், பெருஞ்சீரகம் இதெல்லாம் போட்டு பொடி பண்ணதான் அது. அதை போட்டு கொஞ்சம் நேரம் மூடி வச்சுருங்க. அதுக்கப்புறம் கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றிக்கோங்க. இங்கே நான் இஞ்சி பேஸ்ட் அரைச்ச தண்ணி அதை போட்டிருக்கேன். அது போட்டதுக்கப்புறம் நம்மளோட ஆல்ரெடி நம்ம பண்ணி வச்ச அந்த காலிஃப்ளவர் எடுத்து இதில் கொட்டிட்டு சிம்மில் வச்சு மூடி வச்சிடணும். அதுக்கப்புறம் பொடியை நறுக்கின மல்லித்தலையை போட்டு நம்ம இறக்குனோன்னா சுவையான காலிஃப்ளவர் ஃப்ரை ரெடி. பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர்